கர்த்தர் சொல்ல ஆகும். இதுவரையிலும் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருவர் யாராவது ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா? ஒரு வார்த்தை சொல்ல மாட்டானா? இந்த சொந்தக்காரர் சொல்ல மாட்டாரா? இந்த அரசியல் தலைவர் சொல்லக்கூடாதா? இந்த மனுஷன் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னா இந்த காரியம் நடந்துரும். இந்த மனுஷன் சொல்லவே மாட்டேங்கிறாரு, இந்த மனுஷன் எனக்கு சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஆனா நான் நம்புகிறேன், கர்த்தர் இன்று வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அற்புதம் நடப்பதாக என்று சொல்லுகிறார், அந்த காரியம் கைகூடி வருவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் சொன்னால் ஆகாததா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்ல ஆகும். ஆமென். எத்தனையோ பேர் சொல்லி, எத்தனையோ பேர் ஆசைப்பட்டு அந்த காரியம் நடக்கல. இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் கேட்கலையே பாஸ்டர், இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த காரியம் கைகூடி வரலையே, இவங்க சொன்னா இது நடக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா இருக்கிறதுலே ஹை மோஸ்ட் அவங்கள வச்சு நான் பேசி பார்த்தேன், அவங்கள வச்சு சொல்லி பார்த்தேன், அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சாங்க. ஆனா அவங்க சொல்லியே எதுவுமே நடக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் சொல்லி நடக்கும் என்று நினைத்த காரியங்கள் அவர்கள் சொல்லியும் நடக்கல என்றதுக்காக நீங்க எவ்வளவும் வருத்தப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அவர் மனிதன் தானே, அவன் சொன்னது நடக்காவிட்டாலும் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுவாரே ஆனால் அந்த கர்ப்பம் செத்ததா இருந்தாலும் அதிலே பிள்ளை உண்டாகும். அவர் சொல்லுவாரே ஆனால் எத்தனை வருடங்களான திருமண தடைகளா இருந்தாலும் அந்த காரியம் நடக்கும். அவர் சொல்லுவாரே ஆனால் அது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனை ஜெயிக்கக்கூடிய கிருபை தரும். இப்பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக சொல்லுவேன். கர்த்தர் உங்களுக்காக சொல்ல போகிறார். மரித்து போன அந்த பிள்ளையை தலி தாகுமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தாள். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொல்ல, கர்த்தர் சொல்ல ஆகும். உங்க பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்ல ஆகும். நான் சொல்ற வார்த்தையை அவங்க மதிக்க மாட்டா பாஸ்டர், நான் சொல்ற வார்த்தையை அவன் மதிக்கல பாஸ்டர், என் வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லை, என் கணவனாருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லை, யாருடைய வார்த்தைக்கும் மரியாதை இல்லை, யார் சொன்னாலும் அது கேட்காது. அது கல்லான இருதயம். அந்த இருதயத்தை யார் பாஸ்டர் மாற்ற முடியும்? ஒருத்தர் மாற்ற முடியாது. அப்படின்ற எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்கலாம். ஆனா கர்த்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. அந்த யோர்தானை பார்த்து, அந்த பிள்ளையை பார்த்து, அந்த கடினமான இருதயத்தை பார்த்து கர்த்தர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும். அவர் எப்படி பேசணுமோ அப்படி பேசுவார், அவர் எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுவார். அவருடைய சொல்லுக்கு மாறி இந்த உலகத்துல ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்துல என்ன சொல்றாருன்னா ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்றாரு, என்னுடைய வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான், என்னுடைய வேலைக்காரன் ரொம்ப பலவீனமா இருக்கிறான். நான் ஒருவனை வா என்றா வரான், ஒருத்தனை போனா போறான். ஆனா என்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு ஆண்டவர்கிட்ட சொல், நீ வர வேண்டாம் ஆண்டவரே, நீங்க வர்ற அளவுக்கு நான் பாத்திரம் இல்லை. ஆனா ஒண்ணு பண்ணுங்க, இங்கேயே இருந்துட்டு பல கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் வேலைக்காரன் இருக்கிறான். வேலைக்காரனுக்கும் ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நீர் ஒரு வார்த்தை சொல்லுவாரானால் அந்த வேலைக்காரன் பிழைத்திருப்பான் ஆண்டவரே அப்படின்னு அவன் சொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, நீ போ, உன்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமானான். அவர் எந்த நேரத்தில் அந்த வார்த்தையை சொன்னாரோ அந்த நேரத்தில் பல கிலோமீட்டர் தாண்டி அற்புதம் நடக்கிறது நம்முடைய கண்களால் நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார். எஸ், ஹல்லேலூயா. நீங்க போக முடியாத இடத்திற்கு, நீங்க சொல்ல முடியாத இடத்திற்கு கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறது. ஆண்டவர் கடந்து போகிறார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை கடந்து போய் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் உங்களுக்காக சொல்லுவார். கர்த்தர் உங்களுக்காக சொல்லுவார். எந்த இடத்துல கர்த்தர் சொல்லணுமோ அங்க கர்த்தர் சொல்லுவார். யார் இடத்துல ஆண்டவர் உங்களுக்காக சொல்லணுமோ கர்த்தர் அங்க சொல்லுவார். கன்மலையை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், தண்ணீர் அங்க இருந்து புறப்பட்டு வரும். எத்தனை வானத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், அது மழையை பொழியும். கர்த்தர் எனக்காக சொல்லுவார். சொல்லுங்க ஒரு 10 டைம் கையை மேல உயர்த்தி, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட சொல்லுங்க. எஸ், இது கர்த்தர் நமக்காய் கொடுத்திருக்கிற வார்த்தை.
எஸ் வால் தங்கச்சி, உன்னை பார்த்து ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அவர் சொன்னால் ஆகும். எஸ் அப்பாட்ட சொல்லுங்க, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, இப்போ பிழைத்திருன்னு சொல்லுங்கப்பா, இப்ப எப்பாத்தான்னு சொல்லுங்கப்பா. ஓ ஹalleluya, இப்ப தலி தாகுமி அப்படின்னு சொல்லுங்கப்பா, இப்ப அந்த கர்ப்பம் திறக்கட்டும்னு சொல்லுங்கப்பா. கடலே அமைதலாயிரு, இறையாதே அப்படின்னு சொல்லுங்கப்பா. ஹalleluya, அவர் சொல்ல ஆகும். சீசர்கள் எல்லாரும் கொந்தளிக்கிற கடல்ல இருக்கிறாங்க, காற்று பலமா இருக்குது, எவ்வளோ போராடிட்டாங்க, தங்களுக்கு முயன்ற மட்டும் உள்ள வர தண்ணி அப்படியே இறைச்சி 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 ஊத்திட்டு இருக்கிறாங்க, எந்த கண்ட்ரோலும் பண்ண முடியல. அவர்களால முடிஞ்சதெல்லாம் செஞ்சு பார்க்கறாங்க, எதுவுமே பண்ண முடியல. ஆனா ஆண்டவரை தட்டி எழுப்பி, ஆண்டவரே மடிந்து போகிறோம் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? உடனே ஆண்டவர் அப்படியே எழுப்பி மேல வராரு, வேற ஒன்னும் சொல்லல, எதிர்காற்றா இருக்குது, கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது, கையை நீட்டி சொல்றாரு, இறையாதே அமைதலாயிரு, இறையாதே அமைதலாயிரு. அந்த ஒரு வார்த்தை சொன்ன அடுத்த நிமிஷத்துல அந்த காற்றும் கடலும் அப்படி அமைதி ஆயிடுச்சு. நான் நம்புறேன், கொந்தளித்து கொண்டிருக்கிற உங்க கப்பல்ல இயேசு இப்ப ஏறாரு. இந்த 100 நாள் ஜெபம் எதுக்காக தெரியுமா? இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் உங்களை எதுக்கு அட்டெண்ட் பண்ண செய்யறாரு தெரியுமா? உங்க கப்பல்ல கொந்தளிச்சு நிக்கிற கப்பல்ல ஏசப்பா எழுப்பி நிக்கிறாரு. ஐயரே அப்பா, நான் எத்தனையோ முயற்சி எடுத்தேன்ப்பா, கேட்கலப்பா, நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்ப்பா, விடுதலை இல்லப்பா, விடுதலையே இல்லப்பா, என் பலனே போயிடுச்சுப்பா, நான் அழ வேண்டியதெல்லாம் அழுதுட்டேன்ப்பா, இனி நான் என்ன பண்ணுவேன்? இனி சாகிறத தவிர வேற வழி இல்லை. ஆனா ஆண்டவர் மட்டும் இன்னைக்கு எழும்பி நின்று ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் சொல்ல ஆகும். அந்த கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு, அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றாரு. இதுவரைக்கும் மனிதர்கள் பேசின வார்த்தையினால் இடிஞ்சு போய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு அவர் சொல்ல ஆகும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். 100க்கு அதிபதியே போல எல்லாரும் இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஒண்ணு என்ன அப்படின்னா, நீர் ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை. நான் எவ்வளோ பேசி பார்த்தேன் ஆண்டவரே, அங்க எதுவுமே செல்லுபடி ஆகல. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன், கேட்கல, என் வார்த்தைக்கு மரியாதையே இல்லை, என் வார்த்தையை ஒரு பெரிய பொருட்டாவே எடுக்கல. ஆனா நான் நம்புறேன், நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீர் சொல்ல, சொல்லுங்க எல்லாருமே, நீர் சொல்ல, நீர் சொல்ல ஆகும். என்ன சூழ்நிலையா இருந்தாலும் நீர் சொல்ல, நீர் சொல்ல, நீர் சொல்ல. இன்னைக்கு நீங்க அந்த அந்த பலவீனத்தை பார்த்து ஏசப்பாட்ட சொல்லுங்க, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க. அந்த அந்த பொண்ணு பார்த்து கட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, தலி தாகும், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எப்பாத்தா அவ்வளவுதான், ஒரு வார்த்தை, ஒன் வேர்ட், ஒரு வார்த்தை, பிழைத்திரு ஒரு வார்த்தை, எழுந்திரு ஒரு வார்த்தை, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையிலே சுகம், அந்த வார்த்தையிலே அதிசயம், அந்த வார்த்தையிலே அற்புதம், அந்த வார்த்தையிலே எல்லாம். நான் விசுவாசிக்கிறேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இதுவரைக்கும் உங்க வார்த்தை செல்லுபடி ஆகாத அந்த இடத்துல, இதுவரைக்கும் உங்க வார்த்தை போய் சேர முடியாத அந்த இடத்துல கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறாரு, நான் சொல்ல அது, அவர் சொல்ல, அவர் சொல்ல. இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த 17வது நாள் நிறைய கர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நிறைய குழந்தை இல்லாதவங்களை பார்த்து சொல்றாரு, எஸ் பிரேஸ், என் பிள்ளைக்கு உண்டாவதாக, ஒரு நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக, நன்மை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நான் தியானித்துட்டே இருக்கும்போது ஆண்டவர் நான் சொல்ல, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும், நீர் கட்டளையிட்டால் நிற்கும். வேதத்துல ஒரு 3 காரியத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். கர்த்தர் கட்டளையிட்டது அது அப்படியே நடக்குது. சோ அந்த காரியத்தை நம்ம தியானிச்சு நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவர் இன்னைக்கு கட்டளையிட போறாரு. ஃபர்ஸ்ட் அவர் சொல்ல போறாரு, இன்னொன்னு அவர் கட்டளையிட போறாரு. ஆமென். வாசிக்கலாம். முதலாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். 2ஆம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி. இன்னொரு விஷயம் கூட நீங்க 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல வேதம் சொல்லுது, ஆண்டவர் வந்து மீனுக்கு கட்டளையிட்டார். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். இந்த யோனாவினுடைய சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த யோனா வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அப்படின்னா நினிவேவுக்கு ஆண்டவர் போக சொல்வாரு. ஆனா இவன் நினிவேவுக்கு போகாம தர்ஷீஷுக்கு அவன் கப்பல் ஏறான். ஆனா அந்த இடத்துல வந்து அந்த கப்பல் பெரிய கொந்தளிப்பு உண்டாகுது. சரி, இந்த கொந்தளிப்பு நீங்கிறதுக்கு நாங்க என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, என்ன தூக்கி கடல்ல போடுங்க, அவ்வளவுதான் கொந்தளிப்பு சரியாயிரும் சொன்ன உடனே அவங்க எல்லாரும் தூக்கி இப்ப கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்ட உடனே வேதம் சொல்லுது, கர்த்தர் அங்கே ஒரு பெரிய மீனை அனுப்புறாரு. அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவர் அப்படியே முழுங்கிருச்சு. அந்த மீனுக்கு உள்ள அந்த யோனா இருக்கிறான். மீனுக்குள்ள இருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அந்த மீனுக்குள்ள 3 நாட்கள் இருந்து முழங்கால் படிட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு ரொம்ப ஜெபம் பண்றாரு. ஆனா இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுறார் அப்படின்னு சொன்னா, எப்பா நீ என்னுடைய பிள்ளைய முழுங்கினது உண்மைதான், ஆனா என்ன பண்ண அப்படின்னு சொன்னா, நீ எந்த இடத்துல கொண்டு போய் என் பிள்ளைய விடணுமோ அந்த இடத்துல கொண்டு போய் அதை விட்டுன்னு சொல்லி கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். அந்த மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டலைன்னா அது ஒருவேளை சாப்பிட்டு ஜீரணம் பண்ணியிருக்கும். அது வேற எங்கேயாவது அது ஜீரணம் பண்ணி போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், அந்த மனுஷனே போயிட்டான். இல்ல வேற எங்கேயாவது கொண்டு போய் விட்டுருந்துச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த யோனாவிற்கு மீனுக்கு ஆண்டவர் கட்டளை இட்டதுனால எந்த இடத்துல யோனா போய் நிற்கணுமோ அந்த இடத்துல அந்த யோனாவை அந்த மீன் கொண்டு போய் விட்டது. நான் நம்புறேன் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் பார்த்து கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் வழிமாறி போயிருக்கலாம். நீங்க நிறைய பேர் தெரியாத பாதையிலே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம். உங்க பாதை இல்லாம, உங்க தரிசனம் இல்லாம, உங்களுடைய எதிர்காலமே இல்லாம ஏதோ ஒரு தர்ஷீசுக்கு நேராக உங்களுடைய பிரயாணம் தொடர்ந்துட்டே இருக்கலாம். அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு தெரியலாம், நான் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வரல, நான் ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நான் வரல, நான் வழி மாறிட்டேன், நான் வழி தவறிட்டேன், நான் இப்படியே போனா என்னுடைய லெக்க நான் அடைய முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்று கர்த்தர் கட்டளை இடுகிறார். நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் எந்த கப்பல் நம்மை ஓட்டி செல்லுகிறதோ, எந்த வாழ்க்கை நம்ம கொண்டு போகிறதோ, கர்த்தர் அதற்கு கட்டளை இடுகிறார். சரியான இடத்திலே நீங்கள் சீக்கிரமாய் வந்து நிற்க போகிறீர்கள். இந்த ஜெபம் முடிகிறதற்கு முன்னே கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடித்து உங்களுக்கான பாதையிலே, உங்களுக்கான தரிசனத்திலே, உங்களுக்கான இடத்திலே கர்த்தர் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கைகளை மேலே தட்டி ஆமென், ஹல்லேலூயா, நல்ல கரங்களை தட்டி ஆமென். சரியான இடத்திற்கு, தேவன் நியமித்த இடத்திற்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். உங்களுடைய இடத்திற்கு நீங்கள் போய் சேர்வீர்கள். அதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் கட்டளை இடுகிறார். உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை சரியான இடத்திற்கு போய் சேருவார்களா அப்படின்ற ஒரு பெரிய தயக்கம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். நான் ஒரு சரியான இடத்துல, எனக்குரிய அந்த இடத்துல, எனக்குரிய அந்த பாதையில நான் போய் உட்காருவேனா, அதை நான் கண்டுபிடிப்பேனா? நான் நம்புறேன் இந்த 100 நாள் ஜெபம் வேற எதுக்கும் இல்லை. நீங்க நிறைய பேர் அலைஞ்சிருப்பீங்க, நீங்க நிறைய பேர் குழப்பத்தோட இருப்பீங்க, நீங்க நிறைய பேர் ஓடி ஓடி இளைத்து போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜெபத்தினுடைய ஒரு பெரிய பலனா ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, உங்களுக்குரிய அந்த இடத்துல உங்க பிரயாணத்தை கர்த்தர் கொண்டு போய் கர்த்தர் நிக்க வைக்க போறாரு. ஆண்டவரே அதற்கான ஒரு வழியை கர்த்தர் பாருங்க. இந்த வழி மாறி போன இந்த யோனாவை ஆண்டவர் அப்படியே விடல. இவர் என்ன நினைச்சாரு அப்படின்னா, நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சாரு. நமக்கு இதுதான் நம்முடைய பாதைன்னு நினைச்சாரு. நம்ம இங்க போகாம அழகா நம்ம அங்க செலக்ட் பண்ணி போயிடுவோம். யார் நம்மளை கண்டுக்க போறா, யார் நம்மளை கேட்க போறா, அழகா அங்க போய் நம்ம இருந்துட்டு வரலாம், இதுதான் நமக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிரயாணத்தை அவர் தொடங்கிட்டாரு. ஆனா கர்த்தர் வந்து ஒரு மீனுக்கு கட்டளை இட்டு, ஆண்டவர் அந்த மீனிடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ எந்த ஊர்ல வேணாலும் சுத்தலாம், நீ எவ்வளவு கரைக்கு வேணாலும் போயிட்டு வந்திருக்கலாம், ஆனா இப்போ நீ என் பிள்ளைய வயித்துல வச்சிருக்கிற, நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். என் பிள்ளைய எங்க கொண்டு போய் விடு அப்படின்னு சொன்னா, நினிவேயினுடைய பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நீ விட்டுரு, அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுரு, வேற எங்கேயும் நீ போடக்கூடாது. கர்த்தர் கிருபையாய் பாருங்க, மீனுக்கே ஒரு ரூட் போட்டு ஒரு மேப் லொகேஷன் கொடுத்து இந்த இடத்துல தான் கொண்டு போய் விடணும்னு என் ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறதுக்கு நல்லவராய் இருந்தார். ஹல்லேலூயா. அந்த மீன் வந்து முதல்ல அவனை வந்து வயிற்றுக்குள்ள போகும்போது ஆண்டவர் வந்து எதுவுமே சொல்லல, நீ போய் பிடிச்சுக்கோ, நீ போய் கேட்ச் பண்ண அப்படின்னு சொல்லல. ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், மீன் ஒரு இறைன்னு ஒன்று விழும்னா அது கண்டிப்பா என்ன பண்ணும்,
யோனாவுக்கு ஒரு மீன் இல்ல, ஆயிரக்கணக்கான மீன் இருந்திருக்கும். ஆனா அந்த ஒரு மீன் மட்டும் கரெக்டா, வேற எல்லா மீனும் என்ன நினைச்சிருக்கோம்னா வேற சின்ன சின்ன மீன் எல்லாம் அதுக்கு வரும்போது அதை சாப்பிட்டுருக்கோம். ஆனா இந்த மீன் நினைச்சிருக்கோம் நமக்கு ஒரு பெரிய சாப்பாடா ஒண்ணு வாய்க்குது அப்படின்னு முழுங்கி இருக்கும். ஆனா ஆண்டவர் கட்டளை இடுகிறார், இல்ல, என் பிள்ளை வழி மாறி வந்திருக்குது, என் பிள்ளை தெரியாம வந்திருக்குது, என் பிள்ளை பாதை மாறி வந்திருக்குது, அவனுடைய வைராக்கியத்தினால ஓடி வந்திருக்குது. இந்த பிள்ளைய அங்க கொண்டு போய் அவனுக்குரிய இடத்துல கொண்டு போய் நீ விட்டுருன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா, கட்டளை கொடுத்தார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியானவர் இன்று உங்களை கர்த்தர் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அவருடைய கரத்துக்குள்ள உங்களை கொண்டு வர்றாரு. உங்க பிள்ளைய ஆண்டவர் கொண்டு வர்றாரு. உங்க மகனை கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஐயோ, என் பிள்ளை வழி மாறி போகுது, என் குடும்பம் வழி மாறி போகுது, நான் வழி மாறி போயிட்டேன். ஆண்டவரே, எனக்குரிய இடம் எங்க? எனக்குரிய இடம் எங்க? எனக்குரிய தொழில் இதுதானா? எனக்குரிய வேலை இதுதானா? நீர் எனக்கு குறித்து என்ன சித்தம் வச்சிருக்கிறீங்க? எனக்கு ஊழியம் ஏதாவது வச்சிருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இந்த பாதையில இவ்வளவு நெருக்கமா இருக்குது? நான் இந்த பாதையில திருப்தி இல்லாம நான் ஓடுறேன். இந்த பாதை எனக்குரிய பாதையான்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. ஆனா அப்படிப்பட்ட கேள்விக்குறியோடு இந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சீக்கிரத்துல உங்க கையை பிடிச்சு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நான் அவர்களை நடத்தி அவர்களுக்கு முன்பாக இருக்கிற இருளை வெளிச்சமாக்கி அவர்களை முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பேன் என்று சொல்லுகிற தேவனுடைய கரம் இப்போ உங்க கையை பிடிக்குது. உங்க பிள்ளையினுடைய கையை பிடிக்குது. அலந்து திரிஞ்சிட்டு இருக்கிற உங்க கையை பிடிச்சு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உனக்குரிய இடத்திலே நான் உன்னை கொண்டு போய் விடுவேன், நீங்கள் சரியான இடத்திலே கரை சேர்வீர்கள், கரை சேர்வீர்கள். கையை உயர்த்தி, கையை உயர்த்தி, இது எனக்கு நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த சூழ்நிலையில இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. அப்பா, இது உங்க வார்த்தை இல்ல, இது உங்க வார்த்தை இல்ல. அந்த குழப்பம் சீக்கிரமாய் மாற போகிறது, அந்த தடுமாற்றம் சீக்கிரமா மாற போகுது. இந்த ஜெபத்திற்கு பிற்பாடும் நீங்க செட்டில் ஆகாம போவது இல்லை, இல்ல. கர்த்தரினி உறுதிய, கர்த்தர் அதைத்தான் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பேசிட்டு இருக்கிறாரு. உன்னை ஒரு உறுதியான இடத்துல ஆணியாய் நான் கடாவுவேன். சொல்லுங்க, நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருங்க, இது எனக்கு நிறைவேறணும், இந்த வார்த்தை என் பிள்ளைக்கு நிறைவேறணும். சத்தத்தை உயர்த்தி ஆமென். சரியான ஒரு திருமண காரியம், சரியான ஒரு இடம், சரியான ஒரு வேலை, சரியான ஒரு வேலை. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. அதுவும் அந்த சூழ்நிலை அந்த மனுஷனை ரொம்ப நாள் சேதப்படுத்தாதபடி. மீனுடைய வயிற்றுல கொஞ்ச நாள் இருக்கலாம், 3 நாள் இருக்கலாம், அதுக்கு மேல எப்படி அந்த இடத்துல இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. ஆண்டவர் அந்த சூழ்நிலையை புரிஞ்சுட்டு அந்த மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். ஒன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொல்லுவேன். இன்னொன்று நான் கட்டளை கொடுப்பேன். ஒன்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் சொல்லுவேன். இன்னொன்னு கர்த்தர் சொல்லுகிறார், நான் கட்டளை இடுவேன். ஆமென். நம்பர் 1, முதல்ல ஆண்டவர் கட்டளை இடுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, எனக்குரிய இடத்துல கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார். சரியான இடத்துல என்னை கொண்டு போய் விடுவதற்கு கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார். யோசேப்பு சொல்லும் போது தன் சகோதரத்தில் சொல்கிறார், நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நீங்கள் என்னை எகிப்திற்கு போகிற அந்த ஜனங்கள் மத்தியிலே விற்று போட்டதை குறித்து நீங்கள் விசாரப்பட வேண்டாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இப்படி இந்த பிள்ளையை நாங்க வித்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். ஜீவ ரட்சனை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார், உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார். ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்க போகிற பாதை சில நேரத்துல உங்களுக்கு ரொம்ப விகற்பமா இருக்கலாம். இந்த பாதை நீங்க நினைக்காத பாதையா இருக்கலாம். இந்த பாதை உங்களுடையது இல்லை இல்லை இல்லைன்னு நீங்க ரொம்ப வருத்தப்படலாம். ஏன்னா அந்த பாதையில நீங்க நினைச்சது மாதிரி எதுவுமே இல்லாம இருக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு பாதை யோசேப்புக்கு வரும்னு அவர் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணவே இல்லை, நினைக்கவே இல்லை. ஆனா ஆண்டவர் யோசேப்பை அறியாத பாதையிலே நடத்தினார், அவனுக்கு தெரியாத பாதையிலே அவனை நடத்தினார். ஆனா ஒன்று, அந்த பாதையினுடைய முடிவில் யோசேப்பு என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, இந்த இடத்திற்கு நீங்க என்ன வர்றதற்காக வித்து போட்டதுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம், ஜீவரட்சனை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னே என்னை அனுப்பினார்.
கர்த்தருடைய சித்தத்துக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க, கிருபைக்கு மட்டும் ஒப்பு கொடுங்க. என்னால இந்த பாதை எனக்குரியதான்னு சொல்ல தெரியல, ஆனா நீங்க நடத்துங்கன்னு அவருடைய பலத்தை கைக்குள்ள அடங்கி மட்டும் இருங்க. நான் நம்புறேன் இந்த பாதை கர்த்தர் உங்க கூட பிரயாணப்படுகிறார். நீங்க ஆண்டவருக்கு ஒளிஞ்சு இல்ல, கர்த்தருக்கு ஒளிஞ்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நினிவேக்கு போக வேண்டிய அந்த யோனா தர்ஷீசுக்கு போவதற்கு கப்பல் ஏறினாலும் கர்த்தர் ஹல்லேலூயா தர்ஷீசுக்கு போகிற கப்பலை கண்டார். நம்பர் 1, முதலாவதாக என்னை சுமந்து கொண்டு போகிற வாழ்க்கை என்கிற மீனுக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை கொடுக்கிறார்னா, என் பிள்ளைய சரியான இடத்துல கொண்டு போய் விட்டுரு. ஆமென். இது ஒரு ஜெப குறிப்பா நீங்க ஜெபிக்கணும். இந்த 100 நாள் ஜெபத்துல நான் நம்புறேன் நீங்க கண்டுபிடிப்பீங்க. யோசேப்பு எப்படி எகிப்திற்கு என்னை கொண்டு வந்தது நல்லதுதான் கண்டுபிடிச்சாரோ, இதுதான் எனக்குரிய இடம்னு அவர் கண்டுபிடிச்சாரோ, இதுக்காக தான் ஆண்டவர் இந்த வழி வரைக்கும் என்னை கொண்டு வந்தார்னு கண்டுபிடிச்சாரோ, நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், கர்த்தர் உங்களை இந்த ஜெபம் முடிகிறதற்குள்ள உங்க பாதை என்ன, உங்க பிள்ளையினுடைய பாதை என்ன, கர்த்தர் கைட் பண்ணுவாரு. கர்த்தர் சரியான இடத்திற்கு உங்களை கொண்டு போய் விடுவார். ஆமென். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுது, தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா இன்ன இடத்துக்கு போ, அந்த இடத்துல இருந்து ஒரு பொண்ணை என் பிள்ளைக்கு கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இந்த மனுஷன் ஜோம் பண்ணிட்டு போறாரு, ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க சரியா வழி நடத்தி ஒரு கிணத்துக்கு முன்னாடி கர்த்தர் கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு. அந்த இடத்துல ரெபேக்காள் அந்த இடத்துல வர்றாங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியக்காரனை சரியான இடத்துல கர்த்தர் கொண்டு போய் விட முடியுமானால், சரியான பாதையில கொண்டு போய் விட முடியுமானால், நான் விசுவாசிக்கிறேன் மூத்த பிள்ளைக்கு தான் நான் இப்படி ஆயிட்டேன், இந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி ஆயிருச்சு. சரியான இடத்தை கண்டுபிடிக்கல, சரியான இடத்துல போய் நிக்கவும் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்கிறார், நீங்க யாரோ ஒருத்தர் மனதுல பதட்டத்தோட வந்திருக்கலாம், ஆண்டவருடைய கரம் இன்னைக்கு ஒரு அற்புதம் செய்ய போகுது. ஆண்டவர் கடந்து வருகிறார். என்ன சொல்றாருன்னா, உன்னை சரியான இடத்துல நான் கொண்டு போய் அமர பண்ணுவேன். உன் பிள்ளைய சரியான இடத்துல சொல்லுங்க அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் நம்புறேன், ஆண்டவரே நான் முழுமையாய் நம்புகிறேன், இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இன்னொரு இடத்துல அதே அதிகாரத்தில் அதே சம்பவத்தில் கர்த்தர் சொல்கிறார். நீங்க 4ஆம் அதிகாரம் யோனாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய 6வது வசனத்தை வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். யோனாவினுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனம் மடிவிற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக இந்த யோனாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். அப்ப அந்த மீன் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவனை சரியான இடத்துல கொண்டு போய் கக்கி போட்டது. அப்படின்னா சரியான இடத்துல கொண்டு போய் விட்டுருச்சு. அலைஞ்ச, வழிமாறின, தடம் புரண்ட, தன்னுடைய சித்தமே இல்லாத, தன்னுடைய தரிசனமே இல்லாத, தன்னுடைய ஃபியூச்சரே இல்லாத ஒரு இடத்துல ஓடுன அந்த யோனாவை கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளையிட்டு சரியான இடத்துல ஆண்டவர் கொண்டு போய் விடுறாரு. இரண்டாவதாக வேதம் சொல்லுது, ஆண்டவர் இரண்டாவது யாருக்கு கட்டளை இடுறாருன்னா ஆமணக்குக்கு கட்டளை இடுகிறார். யோனாவனுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனம் மடிவதற்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு அதை அவன் மேல் ஓங்கி வளர பண்ணினார். அந்த ஆமணக்கின் மேல் யோனா மிகவும் சந்தோஷப்பட்டான். நம்பர் 2, நான் நம்புகிறேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட போகிறார். ஒரு நன்மையை கர்த்தர் கட்டளையிட போகிறார். அந்த ஆசீர்வாதத்தின் நிமித்தம் உங்களுடைய டயர்டெல்லாம் மாறி, ஆமென், உங்களுடைய மன மடிவிற்கு உங்களை நீங்களாக்கி உங்களுடைய தலையின் மேல் நிழல் உண்டாகிறதற்கு, நீங்க சந்தோஷப்படுவதற்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் ஒரு நன்மைக்கு கட்டளை இடுவேன். ஒரு நன்மை நம்மை தேடி வரும். நிழல் உண்டாக்குற ஒரு நன்மை தேடி வரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு மன மடிவை மாற்றுகிறது போல ஒரு நன்மையை கர்த்தர் அனுப்புவார். ஹல்லேலூயா. ரொம்ப அழகான ஒரு சம்பவம் பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அவன் பிரயாசப்படாதவன், வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை அடுத்து தொடர்ந்து வாசிக்கும் போது, அடுத்த 8வது வசனத்தை வாசிக்கும் போது
9வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ அந்த ஆமணக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்றான். அவன் மரண பரியந்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதுதான் என்றான். அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததும் ஒரே ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. இந்த ஆமணக்க ஆண்டவர் எப்படி உண்டு பண்ணாராமா, எப்படி உண்டு பண்ண கட்டளை இட்டாராமா? வேதம் சொல்லுது, இதற்கு யோனா எந்த பிரயாசமும் படலையாமா. 2வது, யோனா இதை வளர்க்கவும் இல்லையாமா. 3வது சொல்லுகிறது, ஒரே ராத்திரியில இந்த ஆமணக்கு செடி அவனுக்கு நிழல் கொடுக்கிற அளவிற்கு வளர்ந்துருக்குது. நான் நம்புறேன், ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடிக்கு கட்டளை இடுகிறார். அதான் உங்களுக்கு ஒரு நன்மை கட்டளை இடுகிறார். அந்த நன்மை என்ன நன்மைமா? நீங்க பிரயாசப்படாததும் நீங்க வளர்க்காததும் நீங்க கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரே ராத்திரி முளைக்கிறதுமான. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இது நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் கட்டளை இடுகிறார், உங்களை சந்தோஷப்படுத்த போறாரு. கர்த்தர் உங்களுக்கு நிழல் உண்டாக பண்ண போகிறார். உங்க மனம் மடிவு மாற போகிறது. இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள உங்க மனம் மடிஞ்சு சோர்ந்து போயிருக்கிற அந்த சோர்வுகளை மாத்திர மாதிரி, நீங்க நிழலில இளைப்பாறுகிறது மாதிரி, நீங்க சுகமா தங்கி இருக்கிறது மாதிரி கர்த்தர் சொல்கிறார், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும். அதுக்கு தான் வேதம் சொல்லுகிறது, காற்று இல்ல, மழை இல்ல, ஆனா உன் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். அதுதான் முதல் வசனம் சொல்லுகிறார். இல்லாதவைகளை இருக்கிறது போல் அழைக்கிற கர்த்தர், கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹalleluya. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது அப்படிதான் கர்த்தர் நடத்துறாரு. ஆமென். நீங்க நடாத திராட்சை தோட்டத்தின் கனியை நீங்க புசிப்பீர்கள். நீங்க கட்டாத வீட்டுல குடியிருப்பீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பொக்கிஷத்தை ஆயத்தம் பண்றாரு. உன்னை கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்கிறாரு. அதுல உங்களுடைய எஃபர்ட் 1% கூட இருக்காது. உங்களுடைய திறமை 1% கூட இருக்காது. உங்களுடைய உழைப்பு 1% கூட இருக்காது. உங்க கவலை 1% கூட இருக்காது. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 1% கூட இருக்காது. நீங்க திரும்பி பார்க்கும்போது எப்படி வந்துருச்சு, எப்படி வளர்ந்துருச்சு, இது எப்படி பெருகிருச்சு. யாராவது கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஆன்சரே சொல்ல முடியாத அளவிற்கு நம்புறவங்க கரங்களை தட்டி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆமென், ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. என் தேவனாகிய கர்த்தருக்கு அது லேசான காரியம். உங்கள்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, எப்படின்னு கேட்பாங்க. சார், இவ்வளவு தூரம் வர்றதுக்கு நீங்க என்ன சார் பண்ணீங்க? என்ன முயற்சி எடுத்தீங்க? என்ன யோசிச்சீங்க? இது எப்படி வந்துருச்சு? எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எதுவுமே சொல்ல தெரியாது. நீங்க ஒண்ணு மட்டும் தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லி தெரியுமா? கிருபை, 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 கிருபை. எத்தனை பேருக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஹalleluya. இதுதான் கர்த்தர் செய்கிறது. நம்முடைய ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா கர்த்தர் ஒரு ஆமணக்குக்கு கட்டளையிட்டாராம். அது வேதம் சொல்லுகிறது, யோனா பிரயாசப்படாதது, யோனா வளர்க்காதது, ஒரே ராத்திரியில முளைத்ததுமான. இந்த வசனத்தை அப்படியே நீங்க நம்பி ஜெபம் பண்ணுங்க. நம்பி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் தரப்போறாரு, நிச்சயமா தரப்போறாரு. ஆண்டவர் உதிக்கிறவனுடைய வெளிச்சத்தின் இடத்திற்கு ராஜாக்கள் ஜனங்கள் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்போ அப்படிதான் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படிதான். பிரதர், உங்களுக்கு இந்த டேலண்ட் எங்க இருந்து வந்துச்சு? உங்க அப்பா இந்த மாதிரி தான் இருந்தாரா? இல்ல உங்க குடும்பத்துல யாராவது இப்படி இருந்தாங்களா? யார் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? எங்க இருந்து வந்துச்சு? இது எங்க இருந்து வந்துச்சு? உங்க ஜபத்துல வந்துருச்சா? இல்ல உங்க உபவாசத்துல வந்துச்சா? நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? தெரியவே இல்லை. எல்லாம் ஆண்டவருடைய கிருபை பிரதர், எல்லாம் ஆண்டவருடைய தயவு பிரதர். இத்தனை நாட்களும் உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்த ஆசீர்வாதம் அது உங்களுடையது அல்ல. அது உங்களுடைய டேலண்ட்னால உண்டானது அல்ல. அது உங்களுடைய முயற்சினால வந்தது அல்ல. எப்படி வந்துச்சுன்னே தெரியாது. ஹalleluya. அப்படி அது உண்மையா இருக்கும்னா கர்த்தர் சொல்கிறார், இது இல்ல, இன்னொரு ஆமணக்கு உனக்கு கட்டளை இடுவேன். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்குள்ள இன்னொரு ஆமணக்கு செடி உங்களுக்காக முளைக்கும். அந்த ஆமணக்கு செடி, ஹalleluya, நீங்கள் நடாதது, நீங்கள் பிரயாசப்படாதது, ஒரே ராத்திரியிலே முளைக்கிறதுமான அந்த ஆமணக்கு செடியை கர்த்தர் உங்களுக்கு நிழலுண்டாக, கர்த்தர் உங்களை நிழலுண்டாக, உங்களுடைய ஆறுதலுக்காக, உங்க சந்தோஷத்திற்காக கைகளை உயர்த்தி
நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லு. முழு பலத்தோட சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். எனக்கு தெரியும் இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு கொஞ்ச நாளைக்குள்ளேயே உங்களை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்படின்னு கேட்பாங்க, இது எப்ப வந்துச்சு, இது எங்க இருந்து கிடைச்சிச்சு, இது யாரு கொடுத்தா, இது யார் செஞ்சா? நீங்க கைய மேல உயர்த்தி சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? அப்பா, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு, அப்பாட்ட கேளு. அவருக்கு தான் தெரியும், அவர் தான் கொடுத்தாரு. இதுல என்னுடைய பிரயாசம் கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய முயற்சி கொஞ்சம் கூட இல்ல, இதுல என்னுடைய செலவு கொஞ்சம் கூட இல்ல. முழுக்க முழுக்க காட்ஸ் கிரேஸ், முழுக்க முழுக்க கர்த்தரின் கிருபை, முழுக்க முழுக்க அமேசிங் கிரேஸ், முழுக்க முழுக்க காட்ஸ் கிஃப்ட். சொல்லுங்க கையை உயர்த்தி ஆமென். இது நடக்கணும், இது நடக்கணும், இது நடக்கணும். கர்த்தரால் ஆகாத காரியம் இல்ல. ஜெபிக்க ஜெபிக்க தான் நடக்குது. அந்த பிரசன்னம் இந்த இடத்துல அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறவங்களுக்கு நடக்கிறத விடாதீங்க பிரதர். நல்ல ஜெபம் பண்ணி அதை சுதந்திரிக்க பார்க்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ், ஹalleluya. இவ்வளவுதான் சத்தமா? சத்தத்தை உயர்த்தி விசுவாசத்தோட ஹalleluya ஹalleluya. சுதந்திரித்துக் கொள்ளுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் அதைத்தான வாக்கா கொடுக்கிறாரு. நீ நடாத திராட்சை செடியின் பலனை நீ புசிப்ப, புசிப்ப. நீ கட்டாத வீட்டுல நீ குடி இருப்ப. இது நடக்கும், இது நடக்கும். நீங்க இலவசமா, ஓ ஹalleluya, நீங்க அப்படியே ஈஸியா நதரம் தனமுர ஹதலரம நதரலரம் முதல ஹதரம. நன்றி அப்பா, நன்றி. Thank you Jesus. ஹalleluya. ஆமென். கையை உயர்த்தி சொல். ஆகும், எல்லாம் ஆகும் உம்மாலேதான். உங்க குரல் மட்டும் கேட்கட்டுமே, ஆகும்னு சொல்லுங்க. அப்பா பார்த்து உம்மாலேதான் சத்தமா சொல்லுங்க, ஆகும். நன்றி அப்பா, ஆமென். நான் எல்லாம் சொல்லுங்க, ஆகும். நன்றி, உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆமென். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். இந்த வார்த்தையை நாளைக்கு நீங்க மறுபடியும் சாயந்தரம் இந்த ஜெபத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 500 விஷயாவது சொல்லணும். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் சொன்னா போதும் ஆண்டவரே, நீங்க கட்டளையிட்டா போதும் ஆண்டவரே. உங்களுக்கு மிஞ்சி என்ன சக்தி இருக்குது? உங்களுக்கு மிஞ்சி என்ன வலிமை இருக்குது? உங்களுக்கு மிஞ்சி யார் இருக்கா? யார் இருக்கா? யாரும் இல்லை. உங்களுக்கு மிஞ்சி யாரும் இல்லை. ஆமென். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா, சரியான லொகேஷன்ல தேவ பிள்ளைய கொண்டு போய் விட்டுருச்சு. வழி மாறி போய் திணறி போய் என்ன பண்றன்னு தெரியாத பிள்ளைய, நீ இங்க தாண்டா போனோம், இது தாண்டா உனக்கு எதிர்காலம், இது தாண்டா உன் ஊழியம். அந்த சரியான இடத்துல கர்த்தருடைய கட்டளை கொண்டு போய் நிறுத்திருச்சு. நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் கட்டளை இடுகிறார். என்ன கட்டளை இடுகிறார்னா, ஒரே ராத்திரியில வேதம் சொல்கிறது அவனுக்கு நன்மை உண்டாகும்படி, அவனுடைய சோர்வெல்லாம் மாறும்படி கர்த்தர் அவன் நடாததும் அவன் பிரயாசப்படாததும் ஒரே ராத்திரியிலே முளைத்ததுமான. ஆமென். அதுல ஆண்டவர் ரொம்ப அழகா ஒண்ணு பேசினாரு. நீங்க எல்லாருமே சொல்லுவீங்க, உங்க எல்லார்ட்டையுமே கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இந்த வார்த்தை வெகு சீக்கிரத்துல கேட்பாங்க. இது தீர்க்க தரிசனமான வார்த்தையானு கூட எடுத்துங்க. கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, பிரதர் இது எப்படி பிரதர், சிஸ்டர் இது எப்படி சிஸ்டர், என்ன பண்ணீங்க பிரதர், நீங்க என்ன பண்ணீங்க, இந்த உயரத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க, இந்த இவ்வளவு தூரம் ஆண்டவர் நடத்துறதுக்கு நீங்க என்ன எப்படி இழுத்தீங்க, எப்படி இதை? நீங்க ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்லுவீங்க, எனக்கு எதுவும் தெரியாது பிரதர். இல்லை நீங்க ஜெபம் பண்ணீங்களா, இல்லை முழங்கால் போட்டீங்களா, இல்லை உபவாசம் இருந்தீங்களா, தெரில பிரதர், தெரில பிரதர். அது அவருடைய கரத்தாலே உண்டானது. என்னுடைய பிரயாசம் அதுல ஒண்ணுமே இல்லை. என்னை விட பிரயாசப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட ஜெபம் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க, என்னை விட உழைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க பிரதர். ஆனா என் கையில வாய்க்கணும்னு கர்த்தர் வச்சிருந்திருக்கிறாரு. இது நிச்சயமா என் பலன் அல்ல, இது கர்த்தர் பலன். கர்த்தர் பலன் உங்களை கொண்டே கர்த்தர் செய்ய வைப்பார். எந்த செய்தியை நீங்க விட்டாலும் சரி, இந்த செய்தியை மட்டும் நீங்க விடாதீங்க. எனக்கு இந்த செய்தியை தியானிக்கும் போது, பிரசங்கம் பண்ணும்போது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது.
ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல. ஹல்லேலூயா. நீ நடாததும் நீ பிரயாசப்படாததும். ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக ஆண்டவர் ஒண்ணுக்கு கட்டளை இடுகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே யானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றான். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஜலத்தின் மேல் நடந்தான். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் அந்த ஜலத்திற்கு ஒரு குணம் இருக்குது. தண்ணிக்கு ஒரு குணம் இருக்குது. தண்ணிக்கு என்ன குணம் இருக்குது? வெயிட்டான என்ன பொருளை தண்ணியில போட்டாலும் அந்த தண்ணிக்கு ஒரு பவர் இருக்கு. என்ன பவர் அப்படின்னா, கீழே சொல்லுங்களேன், கீழே இழுக்கும். அது வெயிட்டா இருந்துச்சுன்னா கீழே இழுக்கும். அவ்வளவுதான். கீழே இழுக்கிறது தான் தண்ணியினுடைய பவர். ஆனா இப்போ ஒண்ணு நடக்குது. சரி, இந்த பேதுரு ஒரு 65 கிலோன்னு வச்சுக்கோமே. 65 கிலோவா 70 கிலோவா? ஒரு 70-65 கிலோவான ஒரு மனுஷன் அந்த தண்ணி மேல நிக்கிறான். அந்த தண்ணியினால என்ன பண்ண முடியல அப்படின்னா, கீழே இழுக்க முடியல. காரணம் என்னன்னா, பேதுரு சொல்றான், நீர் கட்டளை இடுவீரானால். கட்டளை இடுவீரானால். இதுவரைக்கும் அந்த தண்ணிக்கு கீழே இழுக்கக்கூடிய வல்லமை இருந்தாலும் நீங்க ஒரு வார்த்தை சொன்னா கண்டிப்பா அது என்ன பண்ண முடியாதுன்னா, மூழ்கடிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கட்டளை இடுகிறார். மூன்றாவதாக ஆண்டவர் கடலுக்கு கட்டளை இடுகிறார். உங்களை இழுக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். உங்களை மூழ்கடிக்கணும்னு நினைக்கிற பிரச்சனைக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேர் அப்படியே ஒரு கொந்தளிப்புல ஒரு கடல் மேல மூழ்கிடுவோமோ மூழ்கிடுவோமோ மூழ்கிடுவோமோ. ஆனா ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கு கட்டளை கொடுக்கிறார். இந்த சூழ்நிலைக்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தர் சொல்கிறார், அது உங்களை இனி மூழ்கடிப்பதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. சொல்ல போறோம், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட. நீர் சொல்ல, அப்படியே சொல்லிட்டே எழுப்பி நிற்க போகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் சொல்ல ஆகும். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக வெஸ்லி அப்பா வந்திருக்காங்க. அவங்க நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று உங்களை கொஞ்ச நேரம் ஜெபத்தில் நடத்திட்டு அந்த பிளஸிங் பிரேயர் அவங்க கையில கொடுக்கறதுக்கு விரும்புறேன். அவங்களும் இன்னைக்கு நம்மத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆமென். கர்த்தரே இந்த 17வது நாள் கிருபையா அவங்களை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை இட நிற்கும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க. முழு பலத்தோட கண்களை மூடி. இன்றைக்கு தெளிவாய் ஆண்டவர் நம்மோடு பேசி இருக்கிறார். அவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வந்திருக்கிறது. சொல்லுங்க, முழு பலத்தோட, முழு பலத்தோட. ஆன்லைன்ல எந்த ஊர்ல எந்த நாட்டுல நீங்க கேட்டுட்டு இருந்தாலும் இல்ல, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். முதலாவதாக அவர் நமக்கு சொல்ல போகிறார். இன்னொன்னு, இனி கட்டளையிட போகிறார். இது நடந்தே தீர போகிறது. ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் ஜெபத்தோட அதை வரவேற்று, அதை வரவேற்று. ஆமென். ஹல்லேலூயா. நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த ஜெபத்துல கர்த்தர் நம்மளை கண்டுபிடிக்க உதவி செய்ய போறாரு. கண்டுபிடிக்க போறோம். இல்ல, இனி நம்ம திணறி அலைய போவது இல்ல. இனி நீ அலைந்து திரிய போவது இல்ல. ஒரு சமாதானமான வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒரு சமாதானமான லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். நமக்குரிய லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறோம். கர்த்தர் ஸ்டார்ட் பண்ண வைக்க போறாரு. இல்ல, நான் பிரயாசப்படாததும் நான் நடாததும் ஒரே ராத்திரியிலே முளைக்கிறதுமான காரியத்தை கர்த்தர் எனக்கு கட்டளையிட போறாரு. இதுவரைக்கும் என்னை மூழ்கடித்த காரியம் இனி மூழ்கடிக்காதபடி கர்த்தர் என்னை கிருபையாய். ஸ்தோத்திரம். நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. ஹல்லேலூயா. அப்பா நமக்காக ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அந்த ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே கடைசியாக இந்த 3 பிரச்சனையிலையும் இருக்கிறவர்களுக்காக ஸ்பெஷலா நான் ஜெபம் பண்ண போறேன். இந்த 3 ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கு சேர்த்து தான் இந்த 3 பிரச்சனை. ஒண்ணு, வழி தெரியாதவங்க, பாதை மாறினவர்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறோம். இன்னொன்று, தானே உழைச்சு எதுவுமே நன்மையை பார்க்காதவங்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். நம்பர் 3, மூன்றாவதாக ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போறோம். அநேக பிரச்சனை கீழே இழுத்து நிக்கவே முடியாதவர்களுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஆமென். Praise the Lord. Hallelujah. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை.
லூக்கா 1:37 தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றும் இல்லை. ரெண்டு கையை விரிச்சு நாம சொல்லுவோம், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கட்டளையிடும் வா, அவ்வளவுதான். கடல் மேல மனுஷன் நடக்கிறான். கரங்களை விரிச்சு நாம கூப்பிடுவோம். ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல 10ஆம் மாதம் 1 தேதியில சிகரங்கள் காணப்பட்டது. அது வரைக்கும் 10ஆம் மாதம் வரைக்கும் ஜலம் பிரவாகம் மூழ்கி கொண்டே இருக்கிற உலகம். ஆனா 10ஆம் மாதம் 1 தேதியில சிகரங்கள் காணப்பட்டதான். இந்த 1ஆம் தேதியில 10ஆம் மாசத்துல கட்டுகளை அவிழ்க்கிற சிறப்பு கூட்டங்களில 17ஆவது நாளிலேயே கர்த்தர் உங்களுக்குரியவைகளை கட்டளையிடுகிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ பூமிக்கும் ஆண்டவரே. உண்டாக கடவுது எல்லாம் உண்டாச்சு. கட்டளை கொடுங்க ஆண்டவரே. உன் கரத்தின் கிரியைகளுக்கு நாங்கள் ஆண்டவரை காத்திருக்கிறோம். உமக்கு செய்யும் ஆண்டவரே. பேதுரு சொன்ன மாதிரி கட்டளை எடுங்க, நான் கடல் மேல நடப்பேன். இப்பவே உன் பிள்ளைங்க காத்திருக்கிறாங்கப்பா. இன்னும் 83 நாளுக்குள்ள இந்த வருஷத்தையே பெரிய கொண்டாட்டமாய் மாற்றி இந்த நகரம் அதிரும்படி, இந்த நகரம் அதிர அளவு தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. கட்டளையிடுங்க. Come on. In the matchless name of Jesus. மீனுக்கு கட்டளை கொடுத்தவர், ஆமனுக்கு செடிக்கு கட்டளை கொடுத்தவர், ஒரு சிறு பூச்சிக்கு கட்டளை கொடுத்தவர், ஒரு கீழ்காட்டு கட்டளை கொடுத்தவர். இப்ப சொல்லுங்க ஆண்டவரே, இந்த ஜெப வேளையாகி 9ஆம் மணி வேளையில நடக்காததெல்லாம் நடந்தது, முடியாததெல்லாம் முடிந்தது, கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, வானத்தின் பலகணிகள் திறந்தது. In the matchless name of Jesus. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் உம்மாலே கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. வானத்தையும் பூமியையும் படைத்தவரே, சர்வ பூமிக்கும் ஆண்டவரே, உம்மாலே செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 10ஆம் மாதம் 1ஆம் தேதி உன் பிள்ளைகளுடைய சிகரங்கள் தேசம் அறியப்படுற அளவு வந்திருங்க. எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் நாமத்தில் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus. Amen. Hallelujah. Thank you Jesus. ஆண்டவர் நமக்கு இன்றைக்கு ரொம்ப அழகாய் கர்த்தர் வாக்கு கொடுத்தார். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஸோ இந்த 3 காரியத்திற்காக ஜெபிக்கிறவர்கள் எனக்கு ஜெபிக்கணும் பாஸ்டர். ஒருவேளை நீங்க இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைகள் இருக்கலாம். நீங்க இருக்கலாம், இல்லைன்னா உங்க பிள்ளைகள் இருக்கலாம். பாஸ்டர், இந்த மாதிரி எனக்கு என்னமோ தடுமாற்றமா இருக்குது, எனக்கு தடுமாற்றமா இருக்குது, என்னால என்னுடைய வழியை கண்டுபிடிக்கவே முடியல. நான் ஓடிட்டு இருக்கிற இந்த பாதை எனக்கு வித்தியாசமா தெரியுது. சரியா தான் நான் ஓடுறேன்னா? எனக்கு ஒன்று நல்லா அமைஞ்சா எனக்கு நல்லா இருக்கும். எனக்குன்னு ஒரு வேலை நல்லதா அமைஞ்சா நல்லா இருக்கும். எனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஸோ தேங்க்யூ ஜீசஸ். இது கர்த்தராலே ஆகும், இது ஆண்டவராலே ஆகும். வேதம் சொல்லுது ரொம்ப அழகா. இது மனுஷனுடைய சித்தத்தினால முடியாது. நம்ம எவ்வளவு அறிவா இருந்தாலும், நம்ம எவ்வளவு ஞானமா இருந்தாலுமே பாருங்க,
சில பிள்ளைகளை வந்து படிக்க வைக்கும் போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சின்ன வயசுல இருந்து பிறந்த உடனே பேர் வச்ச உடனே அந்த பிள்ளைக்காக அந்த அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவன் கண்டிப்பா இவன் இன்ஜினியர் தான், இவன் கண்டிப்பா டாக்டர் தான். அப்பவே அவன் மேல இருக்கிற தரிசனத்தை ஆரம்பிச்சிருவாங்க. ஸ்கூல்ல படிக்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா கடனை ஏதாவது ஒண்ணு வாங்கி அவங்களுடைய ஒரே டார்கெட் என்ன அப்படின்னு சொன்னா, அவன் ஏதாவது ஒண்ணு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் படிக்க வைப்பாங்க. எல்லாம் முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு திடீர்னு பார்த்தா அவனுடைய வாழ்க்கை அப்படியே சேஞ்ச் ஆயிரும் பாருங்க. இத்தனை நாட்களும் அவர்களுக்கு கற்பனை பண்ணி படிக்க வச்சு அந்த ஃபீல்டே மொத்தமா தூக்கி போட்டுட்டு அவன் இன்னொரு ஃபீல்டுக்கு போயிட்டு இருப்பான், இன்னொரு வேலைக்கு போயிட்டு இருப்பான். நிறைய பேரால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த பிள்ளையே ஃபீல் பண்ண அவனே, ஏண்டா நம்ம வந்து என்னென்னமோ கற்பனை பண்ணி என்னென்னமோ ஆரம்பிச்சு எங்கேயோ வந்து நிக்கிறோம்டா, எங்கேயோ போயிட்டு இருக்கோம்டா நம்முடைய வாழ்க்கை. இந்த தடுமாற்றம் இந்த ஜபத்துல இருக்கிறவங்க கூட யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம். ஆனா எனக்கு தெரியும், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிச்சு இந்த வசனம். கர்த்தர் சொல்றாரு, அந்த மீனுக்கு கட்டளையிட்டார். என் பிள்ளை வழி மாறி தான் வந்திருக்குது, என் பிள்ளை தெரியாம தான் வந்திருக்குது, என் பிள்ளை அந்த பாதையில ஓடல, நீ கொண்டு போய் சரியான இடத்துல என் பிள்ளைய கொண்டு போய் விடு. நான் என்ன நினைக்கிறேன்னா, மீனை பரிசுத்த ஆவியானவரா நினைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்த போகிறார், சகல சத்தியத்திற்குள்ள நடத்த போறார். சோ ஃபர்ஸ்ட் அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம், அந்த காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபை செய்யணும். எனக்கு பாஸ்டர் சொல்ற வார்த்தையின்படி தான் நான் உடைஞ்சு போய் தான் வந்திருக்கிறேன், நான் திருப்தி இல்லாம தான் வந்திருக்கிறேன், என் பிள்ளையினுடைய வாழ்க்கை திருப்தி இல்லாம தான் இருக்குது. ஆனா இப்ப நீர் ஒரு இரக்கத்தை எனக்கு நீர் காண்பிக்கணும். இந்த வசனத்தை நான் 100% நான் நம்புறேன். ஜெபம் பண்ணு. நீங்க ஜெபம் பண்ணும்போது உங்களோட சேர்ந்து நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண விருப்பப்படுறேன். ஸ்தோத்திரம்பா. ஆண்டவரே, அந்த மீனுக்கு கட்டளை இட்டது. ஆனால் எனக்கு வாழ்க்கையில் ஒரு மீனுக்கு நீர் கட்டளை இடணும், எனக்கு ஒரு மீனுக்கு நீர் கட்டளை இடணும். ஆண்டவரே, இது எப்படி வரும்னு தெரியாது, இது எங்க கொண்டு போய் விடும் எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்க வார்த்தையை நம்புறேன். நான் சாட்சி எழுதி கொடுக்கணும், நான் சாட்சி சொல்லணும். ஆண்டவரே, உங்க வருகை தாமதிக்கா 10 வருஷத்துல 15 வருஷத்துல 5 வருஷத்துல என் பாதையை கண்டுபிடிச்சிட்டேன். கர்த்தர் என் பாதையில என்ன கொண்டு போய் நிக்க வச்சாரு. இப்பொழுது திருப்தியா ஓடுறேன்னு எங்க பிள்ளைகள் சாட்சி சொல்லுகிற ஒரு அற்புதம் நடப்பதாகப்பா. இயேசுவே, எங்களை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லையே, எங்க பிள்ளைகளுடைய கையை பிடிச்சு நடத்துறதுக்கு யாருமே இல்லையே. யாருக்கு தெரியும்? திருப்தியே இல்லாம ஓடிட்டு இருக்கோம். இப்ப நான் ஜெபம் பண்றேன், இது உங்க வார்த்தை இல்ல சாமி, இது உங்க வார்த்தை இல்ல சாமி, உங்க வார்த்தை இல்ல சாமி. குழப்பத்திலேயே என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குப்பா, தடுமாற்றத்திலேயே என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குப்பா. சோத்திரப்பா, திருப்தியே இல்லாம என் பிள்ளை வாழ்ந்துட்டு இருக்குப்பா. இறங்குங்கப்பா. ஊழியக்காரர் மூலமாவும் நீங்க சொன்னீங்கல்ல, 10ஆம் மாதம் 1ஆம் தேதியில மலையின் சிகரங்கள் காணப்பட்டனேன்னு சொல்லி அந்த எழுத்தின் பிரகாரமாகவே எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவர். இதோ முன்னாடி வந்து நிக்கிற பிள்ளைங்க, ஆன்லைன்ல இந்த ஜபத்துல இருக்கிற பிள்ளைங்க, கெஞ்சுறேன். இந்த 2வது இந்த காரியத்திற்காக நான் கெஞ்சுறேன்ப்பா. சோத்திரம். நீ நடாதது, நீ பிரயாசப்படாதது, ஒரே ராத்திரியில முளைக்கிறது ஒரு ஆமணக்கு செடி. இப்போ ராஜா அந்த ஆமணக்கு செடி என் பிள்ளைக்கு முளைக்கணும், என் பிள்ளைகளுக்கு முளைக்கணும். அந்த ஆமணக்கு செடி முளைப்பதாக. ஹல்லேலூயா. நாங்க எல்லாருமே சாட்சி சொல்லணும், ரொம்ப பெரிய சாட்சி சொல்லணும். கிருபை இது என்னுடைய பலத்தினால் உண்டானது அல்ல, முழுக்க என் கர்த்தருடைய கிருபை அல்லாமல் வேற அல்ல. Thank you Jesus. அந்த பிரச்சனையை பார்த்து கட்டளை இடுங்கப்பா, அந்த சூழ்நிலையை பார்த்து கட்டளை இடுங்கப்பா, கட்டளை இடுங்க. அதை பார்த்து இனி இழுக்க கூடாது. என் பிள்ளை அந்த கடல் மேல நிக்கணும், அந்த பிரச்சனையை மேல நிக்கணும், அந்த சூழ்நிலை மேல நிக்கணும். ரபாதா. ஹalleluya. இப்போ கடந்து போகிற அந்த பிரச்சனையின் மேல என் பிள்ளை கால் ஊன்றி நிக்கணும். இப்போ அந்த கால்களை பலப்படுத்தணும். Thank you Jesus. மற்ற எல்லா நாட்களையும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க.
நாள் தாண்ட தாண்ட அபிஷேகம் அதிகமாயிட்டே இருக்கட்டும், பிரசன்னம் அதிகமாயிட்டே இருக்கட்டும். இந்த 100 நாட்களும் நாங்க விட்டுறக்கூடாது ஆண்டவரே, தடைகள் வரக்கூடாதுப்பா. உங்க பாதத்தை முத்தம் செய்யும், உங்க பிள்ளைகளை நிம்மதியாய் தூங்கி இளைப்பாற உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே.